கோலப்பொடி வியாபாரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த 75 வயது முதியவர் அடுத்த சில நிமிடங்களில் காவல் நிலையத்திற்கு சென்று அதிர்ச்சி வாக்குமூலம். கோலப்பொடி வியாபாரியை முதியவர் வெட்டி கொலை செய்தது ஏன்? முதியவருக்கும் கோலப்பொடி வியாபாரிக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? கோலப்பொடி வியாபாரிய ஒரு முதியவர் அரிவாளால வெட்டி கொலை செஞ்சுட்டாருன்னு சிலர் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச போலீசார் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த முதியவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சதோட கொலைக்கான காரணத்தையும் சொல்லி அதிர வச்சிருக்காரு. தூத்துக்குடி கோவில்பட்டி சாஸ்திரி நகர் பகுதியை சேர்ந்தவரு மாரீஸ்வரன். 43 வயசான இவரு கோலப்பொடி வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2 திருமணமாகி 2 மனைவிகளுமே இவரோட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுல 2வது மனைவிக்கு மட்டும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளும் தாய் கூட தான் இருக்காங்க. அதனால மாரீஸ்வரன் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற 75 வயசான முதியவர் ராமசாமியும் தன்னோட 3 மகள்களையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு மனைவி உயிரிழந்ததால தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி தனியா இருந்த மாரீஸ்வரனுக்கும் முதியவர் ராமசாமிக்கும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் வாழ்க்கை 2 பேருக்குமே ஒரே மாதிரியா இருந்ததால நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க. ஒன்னா ஓட்டலுக்கு போய் சாப்பிடுறது, வீட்டுல சமைச்சா மாறி மாறி உணவு பதார்த்தங்களை பரிமாறிக்கிறது, செலவுக்கு காசு இல்லைன்னா ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கிக்கிறது, தினமும் சேர்ந்து மது குடிக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில 1300 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டன் செல்போன் வாங்கியிருக்காரு முதியவர். அந்த போனை மாரீஸ்வரன் கிட்ட காட்டியிருக்காரு. அடுத்த சில நாட்கள்லயே அந்த போன் காணாம போயிருக்குது. அப்போ அந்த போனை மாரீஸ்வரன் தான் திருடி இருக்கணும், அவர்கிட்ட மட்டும்தான போனை காட்டினேன்னு சந்தேகப்பட்ட முதியவர் கோலப்பொடி வியாபாரி கிட்ட அது சம்பந்தமா கேட்டிருக்காரு. ஆனா தான் போனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு மாரீஸ்வரன். அப்படியும் முதியவருக்கு சந்தேகம் மாரீஸ்வரன் மேலதான் இருந்திருக்கு. அதனால செல்போனை திருடுனா தந்துரு, இல்ல மறைச்சு வச்சு விளையாடினாலும் தந்துருன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அப்போ தான் எடுக்கவே இல்லைன்னு சொன்ன மாரீஸ்வரனும் முதியவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வழக்கம் போல கோலப்பொடி வியாபாரத்துக்கு போயிட்டாரு மாரீஸ்வரன். அப்படி வியாபாரத்துக்கு போறப்போ சைக்கிளை வழிமறிச்ச முதியவர் ராமசாமி, நான் உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான், நீ எடுத்திருக்க மாட்ட, ஆனா உன்னைய நான் ரொம்ப திட்டிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அதோட அந்த செல்போன் போனா போகட்டும், வேற வாங்கிக்கலாம்னு சொன்ன முதியவர் நாம சேர்ந்து மது குடிக்கலாம்னு கூப்பிட்டிருக்காரு. ஏதோ முதியவர் தெரியாம கோவப்பட்டுட்டாரு, பரவாயில்லைன்னு நினைச்ச மாரீஸ்வரனும் மது குடிக்க போகலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து முதியவரே மதுபான கடைக்கு போய் 3 மது பாட்டில்கள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த 3 பாட்டில் மதுவையும் மாரீஸ்வரனையே குடிக்க வச்சிருக்காரு முதியவர். நீங்களும் குடிங்கன்னு கோலப்பொடி வியாபாரி சொன்னப்போ, நான் உன்னைய திட்டினதுக்கு நீதான் ரொம்ப கவலையில இருப்ப, அதனால நீயே குடின்னு சொல்லி குடிக்க வச்சிருக்காரு முதியவர். 3 பாட்டில் மதுவையும் ஒரு சொட்டு கூட விடாம காலி பண்ண மாரீஸ்வரன் போதையில சாஞ்சிருக்காரு. அப்போ என் செல்போனை எடுத்து வச்சுட்டு பொய் சொல்றியான்னு அரிவாளால தலை, முகம், கைகள்ல வெறித்தனமா வெட்டி இருக்காரு. மாரீஸ்வரனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அப்போ முதியவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்துக்கு வந்து சரணடைஞ்சிருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீசார் கோலப்பொடி வியாபாரியுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. வெறும் 1300 ரூபாய் போனுக்காக கோலப்பொடி வியாபாரிய கொலை செஞ்ச முதியவர் ராமசாமி இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு.